श्रीगुरुभ्यो नमः। गुरुभ्यश्च गृहेभ्यश्च मया बद्धोऽयमञ्जलिः प्रसन्नमनसस्ते मे सत्यां कुर्वन्तु भारतीं. இன்றைய தினம் சைவாகமத்தில் நுழைந்தவர்களுக்கும் சைவ தரிசனத்தில் நுழைய ஆசைப்படுபவர்களுக்கும் சைவ தரிசனத்தை படித்து கொஞ்சம் தெரிஞ்சின்றவாளுக்கும் உபயோகமாக இருக்கும்படி ஸ்ரீகண்ட பாஷ்யத்திலேருந்து முக்கியமான விஷயங்களை எடுத்துண்டு நம்மளுடைய லோக பிரசித்தமாக இருக்கக்கூடிய மணி டிராவிட் சார் உபன்யாசம் நடத்தின்னு வரார். அந்த வகையில் இன்றைக்கி ஸ்ரீகண்ட பாஷ்யே இதரானுபபத்தியதிகரணம் அப்படிங்கிற விஷயத்தை எடுத்துண்டு சார் தன்னுடைய உரையை நடத்த இருக்கார். இந்த அறக்கட்டளை நடத்தக்கூடியவா அவளும் ரொம்ப பிரசித்தமாக இருக்கக்கூடியவா டாக்டர் பிச்சை சிவாச்சாரியார், விகாஸ் ரத்னா டாக்டர் பிச்சை சிவாச்சாரியர் அவர்களுக்கு கல்லூரியின் சார்பாக நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைக்கி பிரின்ஸ்பாலால் வர முடியல, அவருக்கு தவிர்க்க முடியாத கொஞ்சம் வெளில வந்ததுனால வெளில போயிருக்கார். அதனால் பிரின்ஸ்பாலினுடைய சார்பாகவும் கல்லூரியின் சார்பாகவும் நான் அறக்கட்டளை நடத்துபவர்களுக்கு நன்றிகளையும் நமஸ்காரங்களையும் தெரிவித்து கொண்டு தனது உரையை ஆரம்பித்து அனைவரையும் ஆசீர்வதிக்குமாறு வேண்டிக் கொள்கிறேன். ஸ்ரீகண்ட பாஷ்யத்தில் ஆனந்தமயாதிகரணம் பார்த்தோம். இந்த ஆனந்தமயாதிகரணம் விஷயத்தில் மதாந்தரத்தில் எப்படி இருக்குது அப்படிங்கிற விஷயங்களை போன தடவை பார்த்தோம். அதாவது 8 சூத்திரம் சேர்ந்தது ஒரு அதிகரணம். ஸ்ரீகண்ட பாஷ்யத்தில் 4 சூத்திரமாக பிரிக்கப்பட்டு 2 அதிகரணமாக பண்ணப்பட்டிருக்கு அப்படிங்கிறத பார்த்தோம். முதல் அதிகரணத்துக்கும் 2வது அதிகரணத்துக்கும் வித்தியாசம் உண்டு. ஸ்ரீகண்ட பாஷ்யப்படி சொல்கிறேன். முதல் அதிகரணத்தில் ஆனந்தமயாதிகரணம் தைத்திரிய உபனிஷத் வாக்கியத்தை எடுத்துட்டு விசாரம் பண்ணப்பட்டது. ஆனால் இந்த உத்தரார்த்தம் இருக்கே, நேதரோ நுபபத்தேகே அப்படின்னு ஆரம்பித்து இது தைத்திரிய உபனிஷத்தில் மகாநாராயணோபனிஷத் வாக்கியங்களை எடுத்துட்டு ஒரு விசாரம் செய்யப்படுறது. ஆனால் இந்த 2 விசாரத்துக்கும் பரஸ்பரம் சம்பந்தம் இருக்குது. போன அதிகரணத்தில் நிரூபணம் பண்ணினது ஜீவாத்மா ஜகத்காரணம் ஆக முடியாது. ஏதோ ஒரு இடத்துல ஜீவாத்மாவை ஜகத்காரணம்னு சொன்ன மாதிரி இருக்கே அப்படின்னு கேட்டால், ஆனந்தமயங்கிற அந்த வாக்கியத்தில் இருக்கேன்னு கேட்டால், அங்கே அந்த ஆனந்தமயங்கிறது ஜீவாத்மா இல்லை, அது பரமேஸ்வரன்தான் அப்படின்னு வியாக்கியானம் பண்ணிட்டான். அப்போது ஜகத்காரணத்துவம் ஜீவாத்மாவுக்கு எங்கேயுமே வேதத்தில் சொல்லப்படலை அப்படிங்கிறது அர்த்தம். ஜீவாத்மான்னு சொல்லும்போது பொதுவான ஜீவாத்மாவை ஜகத்காரணம் அப்படின்னு சொல்ல முடியாவிட்டாலும் ஹிரண்யகர்ப்பன்னு சொல்லப்படுற ஜீவ விசேஷன் அவனை ஜகத்துக்கு காரணமாக பல இடத்துல வேதத்தில் சொல்லியிருக்கிறது தெரிகிறது. அதை வச்சுண்டு அடுத்தபடி ஒரு ஆக்ஷேபம், பிரம்மத்துக்கு சொல்லப்பட்ட அதே ஜகத்காரணத்துவம் ஹிரண்யகர்ப்பனுக்கும் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகையாலே அந்த லக்ஷணத்துக்கு அதிவியாப்திங்கிறது நிற்கிறது. அப்போ இதுக்கு பதில் சொல்கிறதுக்காக இந்த அதிகரணம் வருது. இந்த அதிகரணத்தில் என்ன சொல்கிறாருன்னு சொன்னால், எங்கே ஹிரண்யகர்ப்பனை பற்றி சொல்லிண்டு வர இடத்துல ஜகத்துக்கு காரணமாக அவரை சொல்லியிருக்கோ அந்த இடத்துல எல்லாம் ஹிரண்யகர்ப்பங்கிறது பரமேஸ்வரகான்னு வச்சுக்க வேண்டியது. ஹிரண்யகர்ப்பனை பரமேஸ்வரனாக வச்சுக்க முடியாது அப்படின்னு நினைக்க வேண்டாம். ஏன்னா ஹிரண்யகர்ப்பனுக்கும் அந்தர்யாமியாக அந்த பரமேஸ்வரன் இருந்துட்டு சிருஷ்டி பண்ணுறார். ஆகையால் அங்கே நம்ம ஜகத்காரணத்துவம் ஹிரண்யகர்ப்பனுக்கு வந்ததுன்னு சொல்ல முடியாது. ஹிரண்யகர்ப்பனுக்கும் அந்தர்யாமியாக இருக்கக்கூடிய அந்த பரமேஸ்வரனுக்குத்தான் ஜகத்காரணத்துவம் அப்படிங்கிறது இந்த அதிகரணத்தில் தீர்மானம் பண்ணப்படுறது. இப்போ நான் கொஞ்சம் பங்கியை வாசிக்கிறேன், எப்படி வருதுன்னு பார்க்கலாம்.
பிரம்மணः பரமசிவஸ்ய சமன்வயசித்தம் ஜகத்காரணத்வாதிகம் லக்ஷணம். வேதாந்தத்திலே பிரம்மத்துக்கு தாத்பரியேன சொல்லப்பட்ட லக்ஷணம் ஜகத்காரணத்துவம். இந்த ஜகத்காரணத்துவ லக்ஷணமானது பிரதான ஜீவயோகோ நவ்யபிச்சரதி இது ஸ்தாபிதம். ஈக்ஷத்தியதிகரணத்திலே இந்த லக்ஷணம் பிரதானத்துக்கு வராது அப்படின்னு தீர்மானம் பண்ணான். வருவோன்னு ஒரு சந்தேகத்தை கிளப்பி விட்டு அது இல்லை, அது பிரதானத்தை எடுத்துக்க முடியாது அப்படின்னு சொல்லி சொன்னார். ஜீவனுக்கு கிடையாதுங்கிறது தான் இந்த ஆனந்தமயாதிகரணத்து விஷயம். அதை நிரூபணம் பண்ணி முடித்தாச்சு. இப்போ என்ன, அதः பரம் கதம் ஜீவ சமஷ்டி ரூபஸ்ய ஹிரண்யகர்ப்பஸ்ய ஜெகத்காரணத்வாதிகம் ஸ்ரூயதே இத்யத ஆஹன்னு அவதாரிக்க வச்சிருக்கார். நேதரோனுபபத்தே, அதாவது ஹிரண்யகர்ப்பனை ஜீவ சமஷ்டி அப்படின்னு வேதாந்தம் சொல்லும். அது எப்படின்னு கேட்டால், முதல் இந்த சிருஷ்டி ஆரம்பத்திலே முதல் ஜீவனாக பிறந்தவர் யாருன்னு கேட்டால் ஹிரண்யகர்ப்பா தான். சவை ஷரீரி பிரதமஹா, அவர் தான் முதல் ஜீவாத்மாவா. சிருஷ்டியில் வந்தவர் முதல் ஜீவாத்மா அவர் வந்திருக்கும்போது உலகத்தில் வேறு எதுவுமே கிடையாது, இன்னொரு ஜீவனே கிடையாது. இவர் ஒருத்தர் தான் முதல்ல பிறந்தாராம். பிறந்து கண்ணை முழிச்சு பார்த்தார், கண்ணை திறந்து பார்த்தார், உத்தரமே இல்லை, ஒரே சூன்யமாக இருக்குது, ஒன்றுமே இல்லை. பிருஹதாரண்யங்க சொல்கிறது. உடனே ஒரே பயம் தாங்கலை, பயத்தில் அலறிட்டார். அந்த அலறினும் போது தான் சப்த உற்பத்தி ஏற்பட்டது அப்படின்னு. ஆனால் உடனே யோசித்தார், எதுக்காக நான் பயந்தேன், பயப்படுறதுக்கு என்ன காரணம், யாராவது இன்னொருத்தனை இருந்தால் தானே பயப்படணும், ஒருத்தருமே இல்லைன்னா நான் எப்படி பயப்பட முடியும், யாருக்கு பயப்படுறது இல்லையா. அங்கே தான் சொல்கிறது, த்விதீயாத்வை பயம் பவதி கஸ்மாத்தி அபேஷ்யத்து. யாராவது இன்னொருத்தர் இருந்தால் தானே பயப்படணும், ஒருத்தருமே இல்லை ஆனால் பயந்தேனே. அந்த ஹிரண்யகர்ப்பனுக்கு நடந்தது இன்றைக்கும் நமக்கு தனியாக இருக்க பயமாக இருக்குது இல்லையா. தனியாக இருக்க பயமாக இருக்கவோ இல்லையா, ஒருத்தருமே இல்லை, அந்த இடத்துல நம்மளை கொண்டு விட்டுட்டாக்க பயமாக இருக்கும். எதுக்காக பயப்படுறோன்னு யோசித்து பார்த்தா பயம் போயிடும். அதே மாதிரி தான் ஹிரண்யகர்ப்பனுக்கு அந்த மாதிரி இருந்தது. ஆக அந்த சமஷ்டி ஜீவனுக்கு இந்த மாதிரி நடந்த காரணத்தினாலே அது அப்படியே பரம்பரையாக அனுவர்த்திச்சுட்டுருக்கு. அதே மாதிரி இன்னொரு விஷயம் ஹிரண்யகர்ப்பனை பற்றி ஸ்ருதி சொல்கிறது, சோஹமஸ்மி தியக்ரே வியாஹரத்து. அகமஸ்மி அப்படின்னு அது தானாக சொல்லிட்டு தான் தனக்கு. அதனால் அதனுடைய பரம்பரையில் வந்த ஒவ்வொருத்தனும் என்ன சொல்கிறாங்க, நான் தான் அப்படின்னு சொல்லிவிட்டு அகமஸ்மி தேவதத்தா அப்படின்னு அப்புறம்தான் பின்னாடி தன்னுடைய பேரை சொல்கிறது. கஹா கோஸ்தி அப்படின்னு யார் ராவளியில் அப்படின்னு கேட்டால் இது நான் தான் அப்படின்னு ஒன்றை சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் தன்னுடைய பேரை சொல்கிறதுன்னு ஒரு வழக்கம் இருக்குது. அப்படி தானே இருக்குது, விவகாரத்தில் அப்படி தான் இருக்குது. அது எப்படி வந்ததுன்னா வேதம் சொல்கிறது அங்கேருந்து அப்போவே ஆரம்பிச்சிருக்கு, ஹிரண்யகர்ப்பனிடத்துலேருந்து. ஆக அந்த ஹிரண்யகர்ப்பனை சமஷ்டி ஜீவனாக சொல்கிறா. அந்த சமஷ்டி ஜீவன் இந்த சர்வ ஜகத்துக்கும் காரணமாக இருக்கலாம் போல இருக்கே. அந்த மாதிரி சில இந்த வேத வாக்கியங்களை பார்த்தா தெரியறதே. அது இருந்தால் இப்போ என்ன அப்படின்னு கேட்டால், நீங்கள் பரமேஸ்வரனுக்கு சொன்ன ஜெகத்காரணத்துவ லக்ஷணமானது இந்த ஹிரண்யகர்ப்பனிடத்தில் வந்துடுத்தோன்னு சொன்னால் அது லக்ஷணத்துக்கு தோஷமாயிடுமே, அதிவியாப்தி தோஷமாகுமே அப்படின்னு இப்போ சந்தேகம். அந்த சந்தேகத்தை நிவர்த்தி பண்ணுறதுக்காகத்தான் இந்த அதிகரணம் நேதரோனுபபத்தே இதரானுபபத்தி அதிகரணம்னு பேர் கொடுத்துருக்கார். அதாவது நமக்கு இப்போ மகாநாராயண உபனிஷத்தில் ஒரு வாக்கியம் இல்லை, ஆரம்பத்துலேருந்து வரிசையாக அணுவாக்கம் பூரா எடுத்துக்கலாம், அந்த மாதிரி எடுத்துட்டுருக்கு. அந்த அணுவாக்கத்தில்
யதः பிரசூதா ஜகதः பிரசூதி தோயேன ஜீவான் வியசசர்ஜ பூமியாம் யதோஷதீபிः புருஷான் பசூம்ச்ச விவேஷ பூதானி சராச்சராணி இது மகோபனிஷதி ஸ்ரூயத்தே அஸ்ய விஷயः. இந்த அதிகரணத்தினுடைய விஷய வாக்கியமானது மகோபனிஷத்துன்னு இப்போ சொல்லியிருக்கிறதுல மகாநாராயண உபனிஷத்தில் இந்த வாக்கியம் இருக்குது. அது என்ன சொல்கிறது? யதः பிரசூதா ஜகதः பிரசூதி. ஜகதः பிரசூதி, ஜகத்தை உண்டாக்கக்கூடிய அந்த பிரகிருதியானது ஜகதः பிரசூதி. ஜகத்துக்கு காரணமோ இல்லையோ பிரகிருதி. அந்த பிரகிருதியே எந்த பரமேஸ்வரனிடத்திலேருந்து உண்டாகிறதோ, யதः பிரசூதா, பிரகிருதிக்கும் காரணமாக இருப்பவர் அப்படின்னு ஒரு அம்சம். அதே மாதிரி தோயேன ஜீவான் வியசசர்ஜ, வியச்சசர்ஜன்னு சொல்லுவான். ஆனால் இந்த பாடம் அர்த்தபுஷ்டியாக இருக்குது. வியசசர்ஜ வைஷ்ணவ பாடம் அப்படி தான். வைஷ்ணவ பாடத்தில் வியசசர்ஜ பூமியாம். வியசசர்ஜ அப்படின்னா சிருஷ்டி பண்ணினார். என்ன சிருஷ்டி பண்ணினார்? ஜீவான் வியசசர்ஜ. எல்லா ஜீவன்களையும் அவர் தான் சிருஷ்டி பண்ணியிருக்கார். அவர் சமஷ்டி ஜீவனோ இல்லையோ, சமஷ்டி ஜீவன் நான் இப்போ சொல்கிறேன் வரேன். ஆனால் அந்த சமஷ்டி ஜீவனாக ஜீவன்லேருந்து தான் அத்தனை ஜீவராசிகளும் உண்டாயிருக்குன்னு சொல்கிறது. அப்போ அப்படி பார்க்குறச்சே அவர் இந்த சர்வ ஜீவன்களையும் சிருஷ்டி பண்ணினார் அப்படின்னு தெரியுது. எதை வச்சு சிருஷ்டி பண்ணினார்னு கேட்டால் தோயேனா அப்படின்னு ஒரு பதம் போட்டிருக்கு. இந்த தோயேனங்கிற இடத்துல தோயம்னா ஜலம் தானே, ஜலத்தினால சிருஷ்டி பண்ணினாரோ அப்படின்னு கேட்டால் அப்படின்னு வரும். வேதத்தில் நிறைய இடத்துல வரும், ஜலத்திலேருந்து சிருஷ்டி வந்தது. ஐத்திரேய உபனிஷத்தில் கூட பார்க்குறச்சே என்ன அத்பியா ஜலத்திலேருந்து எடுத்து ஒரு புருஷாகாரத்தை சிருஷ்டி பண்ணிடுது அப்படிங்கும். ஜலம்னா வெறும் ஜலம் இல்லைங்க, பஞ்சபூதங்களில் சேர்ந்தது ஜலமும். ஆக அந்த தோயம் அப்படிங்கிற அந்த சப்தமானது பஞ்சபூதங்களுக்கு உபலக்ஷணமாக சொல்லப்படுறது. ஆக பஞ்சபூதங்கள்லேருந்து சரீரத்தை நிர்மாணம் பண்ணி அந்த சரீரத்துக்குள்ளே ஜீவரூபராசிகளாக உள்ளே இருந்துண்டு இப்படியாக ஜெகத் நிர்மாணம் பண்ணினது அப்படின்னு சொல்கிறது. இப்போ அந்த விதத்தில் பார்த்தோன்னா இந்த ஜெகத் சிருஷ்டி எல்லாமே பண்ணினது யார் அப்படின்னு கேட்டால் இங்கே இன்னும் தெரியல. ஏன்னா எச்சப்தம் தான் போட்டிருக்கு. அடுத்தது என்னன்னு பார்த்தா தான் தீர்மானம் பண்ண முடியும். யதः பிரசூதா ஜகதः பிரசூதி, ஜகத்துக்கெல்லாம் காரணமாக இருக்கக்கூடிய அந்த பிரகிருத்தியே எந்த ஸ்வரூபத்திலேருந்து உண்டானதோ, எந்த ஸ்வரூபமானது சகல ஜீவராசிகளையும் சிருஷ்டி பண்ணி இருக்கோ. மூணாவது யதோஷதீபிஹி புருஷான் பசூம்ச்ச விவேஷ பூதானி சராச்சராணி. ஓஷதீபி சஹ, சஹார்த்தே திருத்தியா. கர்த்தாவில் சேர்த்துக்கப்படாது, கர்மாவில் சேர்த்துக்கணும். ஓஷதிகளோடு சேர்ந்து என்ன புருஷான் பசூன் சராச்சராணி பூதானி, சராச்சரமான சகல பூதங்களிலும் எது உள்ளே பிரவேசம் செய்ததோ அது அப்படின்னு வருது. ஓஷதிகளோடு சேர்ந்து பிரவேசம் பண்ணியிருந்தா ஓஷதியும் பிரவேசம் பண்ணியிருந்து தானும் பிரவேசம் பண்ணியிருந்தா அப்படி அர்த்தம் இல்லை. ஓஷதிகளோடு சேர்ந்து இந்த பூதங்களிலே எது பிரவேசம் பண்ணினதோ, ஓஷதின்னு ஸ்தாவர சரீரத்துக்கு உபலக்ஷணம். ஸ்தாவரங்களுக்குள்ளேயும் அதுதான் பிரவேசம் பண்ணியிருக்கு சைத்தன்யமாக. பசுக்களிடத்திலும் அதுதான் பிரவேசம் பண்ணியிருக்கு, புருஷாளிடத்திலும் அதுதான் பிரவேசம் பண்ணியிருக்கு. இப்படி வரிசையாக சொல்லிட்டு எத்தனை சொல்லிட்டு போகிறது. அதனால் விவேஷ பூதானி சராச்சராணி, சரம் அச்சரம் ஸ்தாவரம் ஜங்கமம் அத்தனை சரீரங்கள்லையும் அது அந்தர்யாமியாக உள்ளே பிரவேசம் பண்ணி இருக்கிறது அப்படின்னு சொல்கிறது. எது அது அதுன்னு மாத்திரை சொல்லிட்டு போனால் என்னத்தை சொல்கிறது அப்படின்னு இப்போ கேள்வி. அத்த
சகல ஜகத் பிரசூத்தியாதி ஹேதுத்வேன ஸ்ரூயமான புருஷः பரமேஸ்வரோ வா அந்யோ வா இது சம்சயः. இப்போ யாரை பற்றி இவ்வளவு பேசுறது இந்த மந்திரம்? பரமேஸ்வரனை பற்றி சொல்கிறதா, வேறு யாரையாவது பற்றி சொல்கிறதா, ஹிரண்யகர்பனை பற்றி சொல்கிறதான்னு வச்சுக்கணும் அப்படின்னு சந்தேகம். பூர்வபக்ஷி வரான், அவன் சொல்கிறான் ஹிரண்யகர்ப இது பூர்வ பக்ஷா, ஹிரண்யகர்பனை பற்றி சொல்கிறது. இங்கே இந்த வாக்கியத்தில் ஒன்றுத்தையும் காணமே, ஹிரண்யகர்பன்னு சொல்லலையே, எதை வச்சு சொல்கிற அப்படின்னு கேட்டால் கதம் தல்லிங்காத், முன்னாடி பின்னாடி பாருன்னு சொல்கிற. அங்கே என்ன வருது, யமந்த சமுத்ரே கவயோ வயந்தி அப்படின்னு வருது. சமுத்ரே, சமுத்திரத்திலே அவர் இருக்கிறார் அப்படின்னு சொல்லப்படுறது. அப்புறம் சமுத்திரசாயித்துவம் அப்படிங்கிறது ஒரு லிங்கம் கிடைக்கிறது. சமுத்திரசாயினா யார்? மகாவிஷ்ணுவில் தான் பிரசித்தம் இல்லையா? இப்போ என்ன பண்ணனா, ஹிரண்யகர்பனை கொண்டு வரணும். அதுக்காக இவர் வேற ஒரு புராணத்தை எடுத்துன்னு வர்றார். ஏகார்ணவேது திரைலோக்கியே பிரம்மா நாராயணாத்மகः போகிஷய்யாயுதः சேதே திரைலோக்கிய கிராச பிரம்மிதः இது புராணவச்சனாத் பிரம்மணः சமுத்திரசாயித்வம் அவகம்யதே. இந்த மாதிரி விஷயம் கேட்டதே கிடையாது, வேற எங்கேயுமே இல்லை. இந்த விஷயம் இங்கே தான் இருக்குது, இந்த இடத்துல தான் இருக்குது. மற்ற இடத்துல இல்லாத ஒரு விஷயம், புது விஷயம். அது என்னன்னா, பிரளய காலத்தில் ஏகார்ணவகான பிரளய காலம், பிரளயம். அந்த பிரளய காலத்தில் நாராயணன் போகிஷையாகத சேதே அப்படின்னு சொல்லியிருக்கோம் இல்லையோ. அந்த போகிஷையாகதா சேதே யஹா நாராயணா, அந்த நாராயணன் யாருன்னா பிரம்மா நாராயணாத்மகா. பிரம்மா அவர் தான் நாராயண ஸ்வரூபத்தில் போகிஷையாவில் ஆதிசேஷன் ஷையையில் அவர் பாட்டுக்கு படுத்துட்டுருக்கார். எப்படி படுத்துட்டுருக்கார் அப்படின்னு கேட்டால் திரைலோக்கிய கிராச பிரம்மிதா, திரைலோக்கியத்தையும் உள்ள முழுங்கிவிட்டார். அதனால் பிரம்மிதா கொஞ்சம் வளர்ந்துருக்கார் அப்படின்னு தெரியுது. எல்லாம் உள்ளே நிறைய போச்சுன்னா வயிறு பெருசாகும் போகணும், அந்த மாதிரி சொல்கிற மாதிரி இருக்குது. திரைலோக்கிய கிராச பிரம்மிதா. எனக்கு ஒன்று ஞாபகம் வருது. இந்த மாகர் சிசுபாலவதத்தில் ஒரு இடத்துல ஒன்று சொல்கிறார். முதல் சர்க்கம்தான், முதல் சர்க்கத்திலே அவர் சொன்னது. அந்த நாரதர் வராரோ இல்லையோ, கிருஷ்ணர் பார்க்குறார். நாரதர் வந்த உடனே கிருஷ்ணருக்கு அவ்வளவு சந்தோஷமாக, அந்த சந்தோஷமானது அவர் சரீரத்தில் கொள்ளலை அப்படின்னு வர்ணிக்கணும். அதுக்காக அவர் என்ன சொல்கிறாராம், அது ரொம்ப அதிசயத்தமாக வர்ணிக்கிறதுக்காக என்ன பண்ணுறார், ஸ்லோகம் சொல்கிறேன், ஞாபகம் வரும். யுகாந்த கால பிரதிசம்ஹிருதாத்மனோ ஜகந்தி யஸ்மின் சவிகாசமாசத தனம் மமுஸ்தத்ர ந கைட்டபத்விஷா தபோதனாபியாகம சம்பவாக முதா. இதான் ஸ்லோகம். யுகாந்த காலத்திலே, பிரளய காலத்திலே எல்லாத்தையும் திரைலோக்கிய கிராச பிரம்மிதா எல்லாத்தையும் உள்ளே போட்டார், உள்ளே தள்ளிட்டார். உள்ளே தள்ளினா அந்த ஜகந்தி, ஒரு ஜகத்து இல்லை, பகுவச்சனம் போட்டிருக்கார், ஏகப்பட்ட ஜகத்து அப்படியே சுவாகா உள்ளே போயிடுத்து பிரளயத்தில். ஆனால் அவருடைய வயர் நிறைஞ்சு போச்சான்னு கேட்டால் இல்லை, நிறைய இடைவெளி இருக்குது, பாக்கி இருக்கு. ஏன் அப்படி பாக்கி இருக்குது அப்படின்னு கேட்டால், விஷ்டபியாகம் இதம் கிருத்ஸ்னம் ஏகாம்சேன ஸ்திதோ ஜெகத். ஒரே ஒரு சின்ன அம்சம், அதுக்குள்ளே அத்தனை உலகமும் அடங்கும் அப்படின்னா அவர் எவ்வளோ பெருசு. அப்போ அவ்வளவு பெரிய ஒரு ஸ்வரூபம், அதுக்குள்ளே இன்னும் எத்தனை ஜெகத்தை வேணாலும் உள்ளே போடலாம், அவ்வளோ இடம் இருக்குது, அவ்வளவு நிறைஞ்சு இருக்குதுன்னு சொல்கிறார் இல்லையா.
ஆனால் அதே பரமாத்மா தான் இவர். அவர் வந்தாராம், தபோதனரார் நாரதர். அவரை பார்த்த உடனே வந்த சந்தோஷம் இருக்கே, அது அவருடைய உடம்புல அடங்க முடியல, கொள்ள முடியல, வழியிறது. அப்படின்னா அவ்வளவு சந்தோஷப்பட்டார்னு வர்ணிச்சிருக்கார். இங்கே என்னடாதுன்னா திரைலோக்கிய கிராச பிரம்மிதா அப்படின்னு போட்டிருக்கார். திரைலோக்கியத்தை கிராசம் பண்ணினத்தினாலே பிருகபிருகி விருத்தவ் பிரம்மிதா அப்படின்னு சொன்னால் கொஞ்சம் விருத்தியை அடைந்தவர் அப்படின்னு அர்த்தம் கிடைக்கிறது இந்த சப்தத்துலேருந்து. அப்படி தான் வியாக்கியானம் வேறு பண்ணியிருக்கார். ஆனால் அப்படி ஆகாதோன்னு நினைக்கிறேன். ஏன்னா இன்னும் நிறைய இடம் இருக்குது உள்ள, எத்தனை ஜெகத்து வேணாலும் உள்ளே போயிட்டு வரலாம் இருக்குது. ஆனால் வாஸ்தவத்தில் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணம் உதச்சதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யத்தே அப்படின்னு பார்க்குறச்ச அந்த பூர்ணத்தில் எவ்வளவு போட்டாலும் அது ஒன்றும் வளராது, எவ்வளவு எடுத்தாலும் அது ஒன்றும் குறையாது, அந்த மாதிரி தெரிகிறது. இது நமக்கு ஒரு ஹிரண்ய கர்ப்ப விஷயத்தில் இந்த மாதிரி ஒரு இதுவாக பௌராணிகமான வர்ணனம் அப்படின்னு எடுத்துக்கலாம். ஆக இந்த இடத்துல இந்த புராண வாக்கியத்தில் பிரம்மாதான் அந்த ரூபத்திலே அந்த பிரளய காலத்திலே போகிஷையாகதராக சயனம் பண்ணிட்டுருக்கார் அப்படின்னு வர்ணிச்சதுனாலே இதே மாதிரி இந்த இது புராணத்தில் இருக்குது. இதுக்கு இந்த நேர சம்பந்தம் இல்லை, நாம் பார்க்கக்கூடிய இந்த மகாநாராயண உபனிஷத்தோட நேர சம்பந்தம் இல்லை. ஆனால் அதே விஷயம் இங்கேயும் வருது. இங்கே வருது, ததிக ஸ்ரூயத்தே தல்லிங்கம் யமந்த சமுத்திரே கவயோ வயந்தி இது. அது மாத்திரம் இல்லை, இந்த மகாநாராயண உபனிஷத்து மொத்தமே பார்த்தோன்னா இதுக்குள்ளே பிரஜாபதிச்சரதி கர்ப்பே அந்தஹ அப்படின்னு வருது. இது எங்கே வருது? பிரஜாபதிச்சரதி கர்ப்பே அந்தஹ சவியாயமானச ஜனுஷ்யமான, ஆமாம் இங்கேயே வருது. அப்போ பிரஜாபதிச்சரதி கர்ப்பே அந்தஹ என்ன பதம் போட்டிருக்கு? பிரஜாபதி. அப்போ அவரை பற்றி தான் வர்ணிக்கிறது இல்லையா? பிரம்மாவதான பிரஜாபதின்னு சொல்கிறது. அதனால் உபக்கிரமத்தில் அவர் தான் எல்லா இடத்துலையும் உள்ள பிரவேசம் பண்ணி சஞ்சாரம் பண்ணிட்டுருக்கார் அப்படிங்கிறத இந்த உபனிஷத்து சொல்கிறது. அது மாத்திரம் இல்லை, இவரை பற்றி சொல்லிட்டு வரச்சதான் சூர்யா சந்திரமசௌ தாத்தா யதா பூர்வம் அகல்பயத்து திவஞ்ச பிருத்திவீஞ்சன்னு வருது. சூரியன் சந்திரனை எல்லாம் இவர் தான் சிருஷ்டி பண்ணியிருக்கார். தாத்தா அப்படின்னு ஒரு பதப்பிரயோகம் இருக்குது. தாத்தாங்கிறது பிரம்மாவுக்கு ஒரு பேர். விதாத்தா தாத்தா இதெல்லாம் சொல்கிறது உண்டு. ஆக இந்த சூரியன் சந்திரன் பூமி மேலே ஸ்வர்க்கம் எல்லாத்தையும் அவர் தான் சிருஷ்டி பண்ணியிருக்கார் அப்படின்னு தெரிகிறது. ஆக உபக்கிரமம் உபசம்ஹாரம் ரெண்டையும் பார்க்குறச்சே இந்த உபனிஷத்தில் யதः பிரசூதா ஜெகதः பிரசூதி அப்படின்னு சொல்கிற அந்த யத்சப்தார்த்தமானது இந்த ஹிரண்ய கர்ப்பா பிரஜாபதி தான் அப்படின்னு தீர்மானம் ஆகிறது. நான் சொல்கிறது இப்போ பூர்வபக்ஷம். ஆக ஹிரண்ய கர்ப்பன் சர்வ ஜகத்துக்கும் காரணம்னு சொல்லப்பட்டு இருக்கு. இந்த அனுவாகத்தை பார்க்குறச்சு அப்படி தான் தெரியுது. பிரம்மத்துக்கு நீங்கள் என்ன லக்ஷணம் சொன்னீங்களோ கரெக்டாக அந்த லக்ஷணம் இங்கே வருது பிரஜாபதிக்கு. ஆகையால் நீங்கள் சொன்ன அந்த லக்ஷணம் அலட்சியத்துக்கு போய் சேர்றது. ஆகையால் அதிவியாப்தி தோஷகிரஸ்தம் அப்படின்னு சொல்கிறேன். இன்னும் ஒன்று சொல்கிறாருங்க, கிஞ்ச தத் பிரதிபாதன பிரதேசாந்தர உபசம்ஹாரஸ்ச கிருதா. இந்த அனுவாகத்தில் பார்த்தா அங்கே அத்யசம்பூதோ ஹிரண்ய கர்ப்ப இத்தியஷ்டவுன்னு வருது. இது ஒரு மந்திரம் இல்லை. அத்யசம்பூதோ ஹிரண்ய கர்ப்ப இத்தியஷ்டவு இல்லை. இந்த அனுவாகத்தில் சேர்த்துக்க வேண்டிய பிரதீக தாரணம் இது. அத்யசம்பூதா அப்படின்னு சொன்னால் அத்யசம்பூதோ தஃப் பிருத்திவி ரசா அச்ச அப்படின்னு ஒரு அனுவாக்கம் இருக்கும் இல்லையோ. நம்ம சஹஸ்ரசீர்ஷா புருஷா அது ஆன உடனே அத்யசம்பூதா சொல்லுவோம் இல்லையோ. அந்த அனுவாக்கத்தை இங்கே சேர்த்துக்கணுமா?
அதே மாதிரி ஹிரண்யகர்ப இத்யஷ்டவ், ஹிரண்யகர்ப சமவர்த்ததாக்ரே அப்படின்னு சொல்லி ஒரு அனுவாகம் வருது. அந்த அனுவாகத்திலேருந்து 8 மந்திரங்களை இங்கே படிக்க வேண்டியது. இது ஒரு பிரதீக தாரணம் பண்ணி நடுப்புற சேர்க்க வேண்டியது. அபியசம்பூதா சம்பூர்ண அனுவாகம் ஹிரண்யகர்ப இதி அஷ்டவ், ஹிரண்யகர்ப சமவர்த்ததாக்ரே அந்த அனுவாகத்திலேருந்து 8 மந்திரங்கள் இங்கே சேர்க்கணும். சேர்த்து, அதாவது சேர்த்து பாராயணம் பண்ணணும். பாராயணம் பண்ணுறச்சு அதை சேர்த்து பண்ணணும். இப்போ என்ன ஆச்சு, அத்யசம்பூதா அப்படிங்கிற இந்த அனுவாகமும் ஹிரண்யகர்ப இத்யஷ்டவ், ஹிரண்யகர்பா சமவர்த்ததாக்ரே பூதஸ்ய ஜாத பதிரேக ஆசீத் அப்படின்னு சொல்லி அவர் பரமேஸ்வரனிடத்துலேருந்து உண்டானார் அப்படின்னு அங்கே நிரூபணம் பண்ணுறது. அந்த மந்திரங்களை பார்த்தா அப்படி தான் தெரிகிறது. அவரை பற்றி தான் இங்கே சொல்கிறது அப்படிங்கிறது. பிரதேசாந்தரத்தில் சொன்ன அந்த மந்திரங்களை இங்கே சேர்த்துக்கோன்னு சொல்லி இந்த வேதம் சொல்கிறதுனால இந்த அனுவாகத்தில் சொல்லப்பட்ட இவர் பிரஜாபதி அந்த ஹிரண்யகர்பர் தான் அப்படின்னு தெரிகிறது. அதே மாதிரி அத்யசம்பூதங்கிற அனுவாக்கத்திலையும் பிரஜாபதி வரார். அஜாயமானோ பகுதா விஜாயத்தே எல்லாம் வருது. அப்படி இருக்கிறதுனாலே அந்த அனுவாக்கத்தையும் இதில் சேர்த்து விட்டதுனால நமக்கு இது எல்லாமே இந்த ஹிரண்யகர்பனை பற்றி சொல்லக்கூடிய ஒரு மந்திர சமூகங்கள் தான் அப்படின்னு கண்டுபிடிக்க முடிகிறது. ஹிரண்யகர்பான்னு ஏன் பரமேஸ்வரனை சொல்லப்படாது அப்படின்னு ஒரு கேள்வி. ஏன் அப்படின்னு கேட்டால், அந்த ஹிரண்யம்ங்கிறது அந்த பிரம்மாண்டத்தை கர்ப்பமாக தனக்குள்ளே அடக்கி வைத்து கொண்டிருப்பவர், எப்போ சிருஷ்டி வருதோ அப்போ வெளியில் விடுறவர் அப்படிங்கிற அர்த்தத்தை எடுத்துட்டால் இது சகல ஜெகத் காரணமாக இருக்கக்கூடிய பரமேஸ்வரனுக்கும் பொருந்தி வருமேன்னு ஒரு சந்தேகம். அப்போ சொல்கிறார், அந்த சந்தேகத்தை வேதமே நிவர்த்தி பண்ணி கொடுத்துருக்கு. பிரஜாபதிர்வை ஹிரண்யகர்பா அப்படின்னு ஒரு வாக்கியம் வருது. பிரஜாபதி தான் ஹிரண்யகர்பா. அப்போ ஹிரண்யகர்பன்னா யார்? பிரஜாபதி எடுத்துக்கணும். பிரஜாபதிங்கிறது அவர் பரமேஸ்வரன் இல்லை, அதுக்கப்புறம் வந்தவர் அப்படிங்கிற இந்த வேதமே சொல்லி கொடுத்ததுனாலே இந்த ஹிரண்யகர்பங்கிறது பிரஜாபதியைத்தான் குறிக்கிறது. நமக்கு இங்கே பிரஜாபதினு நிறைய பதமே பிரயோகம் பண்ணப்பட்டிருக்கு. ததா ஹிரண்யகர்பா ஏவ ஜகத் பிரசூதி ஹேதுத்வாதினா அத்திர பிரதிபாத்தியதே. அந்த ஹிரண்யகர்பனை பற்றி சொல்லக்கூடிய மந்திரங்கள் இதுங்கிறது தீர்மானமாச்சு. அந்த ஹிரண்யகர்பனுக்கு நீங்கள் சொன்ன பிரம்மலக்ஷணம் இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. அதுதான் இங்கே பிரச்சனையாக இருக்குது அப்படின்னு பூர்வபக்ஷம் வந்தது. இதி பிராப்தே ப்ரூம நேதரஹ அனுபபத்தே. இப்போ சித்தாந்தம் சொல்கிறார், நேதரோனுபபத்தே. இதரஹனா இங்கே எடுத்துக்க முடியாது. இதரஹனா யார் அப்படின்னு சொன்னால் பரமேஸ்வராத் இதரஹா. பரமேஸ்வரனை விட்டால் வேறு யாரையும் இந்த மந்திரத்தில் எடுத்துக்க முடியாது. யத பிரசூதா ஜெகத பிரசூதி அப்படிங்கிற மந்திரத்தில் பரமேஸ்வரனைத்தான் எடுத்துண்டாக வேண்டும், வேறு யாரையும் இந்த மந்திரத்தில் எடுத்துக்க முடியாது. இதான் பிரதிஜை. பரமேஸ்வராத் இதரஹா பின்னஹா ஹிரண்யகர்பா அத்திர ந பிரதிபாத்தியா. சமஷ்டி ஜீவனான ஹிரண்யகர்பனை இந்த மந்திரம் சொல்லவில்லை. ஏன்? அனுபபத்தே. இங்கே சொல்லப்பட்ட வர்ணனைகள்லாம் அவருக்கு பொருந்தாது. எப்படி? ஜகத் பிரசூதி ஹேதுத்வாதீனாம் பரமேஸ்வர தர்மாணாம் தஸ்மின் அனுபபத்தே. ஜகத் பிரசூதி அப்படிங்கிற இடத்துல ஏற்கனவே அதை பிரகிருதி அப்படின்னு அர்த்தம் பண்ணினார். ஜகத்தை பிரசவிக்கக்கூடிய அந்த பிரகிருதி எதுலேருந்து உண்டானதோ அது அப்படின்னு சொன்னால், அந்த பிரகிருதிக்கும் அப்பாற்பட்ட அதை விட அதுக்கு காரணமாக இருக்கக்கூடிய தத்துவம் தான் இங்கே சொல்லப்படுறது. ஹிரண்யகர்பன் அந்த மாதிரி இல்லை.
ஆகையால் அவரை எடுத்துக்க முடியாது. யதः பிரசூதா ஜகதः பிரசூதி இத்தியாரப்ய ஜகத் பிரசூதி ஹேதோஸ்தஸ்ய அத்தः பரம் நான்யதணீயசம் ஹி பராத் பரம் யன் மகதோ மகாந்தம் யதேகம் அவ்யக்தம் அனந்தரூபம் விஸ்வம் புராணம் தமசः பரஸ்தாத் இத்தியாதினா சர்வோத்கிருஷ்டத்வம் தமசः பிரகிருதிமண்டலாத் பரத்வஞ்ச அவகம்யதே தத் அண்டாந்தர்வர்த்தினः ஹிரண்யகர்ப்பஸ்ய ந சம்பவதி. ஜகத் பிரசூதிங்கிறது அந்த பிரகிருதிக்கு காரணமாக இருக்கக்கூடிய இந்த புருஷனை எல்லாத்தையும் விட சிரேஷ்டம் பரம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு, சர்வோத்கிருஷ்டமாக. எங்கே? அத்தः பரம் நான்யத் அணீயசம் ஹி பராத் பரம் என் மகதோ மகாந்தம். இந்த த்விதீயாந்தம் எல்லாமே அந்த பரமேஸ்வரனுக்கு தான் விசேஷனம். இந்த பரமேஸ்வரனை காட்டிலும் வேறானது, இதை விட உத்கிருஷ்டமானது சின்னதும் கிடையாது, பெருசும் கிடையாது. அணியானப்பி நாஸ்தி மகானப்பி நாஸ்தி, எல்லாமே இவருக்கு கீழே தான். அதனாலே ஏகரூபமாக இருக்கக்கூடியவர், அனந்த ரூபமாக இருக்கக்கூடியவர், உலகமாக இருக்கக்கூடியவர், புராணராக இருக்கக்கூடியவர், மூலப்பிரகிருதிக்கு அப்பாற்பட்டவர், தமசः பரஸ்தாத் அப்படின்னு சொன்னதுனாலே பிரகிருதி மண்டலத்தை தாண்டி அவரை வர்ணிக்கப்பட்டு இருக்கிறதுனாலே இது ஹிரண்யகர்ப்பராக இருக்க முடியாது. ஏன்னா ஹிரண்யகர்ப்பர் அந்த அண்டத்துக்குள்ளே இருக்கக்கூடியவர், ஒரு பிரம்மாண்டத்துக்குள்ளே இருக்கக்கூடியவர். அவர் பிரகிருதியை தாண்டி இருப்பவர் ஆக முடியாது. பிரகிருதிக்கு உள்ளே இருப்பவர் தான் ஹிரண்யகர்ப்பர். அதனால் இந்த மந்திரம் ஹிரண்யகர்ப்பரை பற்றி சொன்னதாக எடுத்துக்க முடியாது. அது மாத்திரமில்லை, இன்னொரு காரணம் இருக்கு. ஏனம் விதுர் அமிர்தாஸ்தே பவந்தி அப்படின்னு இந்த அனுவாக்கத்தில் வருது. ஏனம் விதுர் அமிர்தாஸ்தே பவந்தின்னு வருது. இந்த புருஷனை யார் தெரிந்து கொள்கிறார்களோ அவர்களுக்கு மோட்சம் கிடைக்கும்னு இருக்குது. அமிர்தாக பவந்தி, மறுபடியும் மரணம் வராது, அதாவது முக்தி. அப்படின்னா மோட்ச சாதன ஞான விஷயமாக இந்த புருஷனை ஸ்ருதி வர்ணிக்கிறது. மோட்ச சாதன ஞான விஷயமாக இருப்பவர் யார்? ஹிரண்யகர்ப்பர் கிடையாது, அது பரமேஸ்வரன் தான். ஆகையாலே பரமேஸ்வரன் தான் இந்த மந்திரத்தில் சொல்லப்படுறார் அப்படிங்கிறதுக்கு இன்னொரு யுக்தி இது. தன்ன ஹிரண்யகர்ப்பே சம்பவதி. ஹிரண்யகர்ப்பனுக்கும் வரக்கூடாதான்னு நம்ம ஒரு கேள்வி கேட்கலாம். ஹிரண்யகர்ப்பனும் ரொம்ப உயர்ந்தவர் தானே, பரமேஸ்வரனுக்கு அடுத்தபடியாக இருக்கார். பரமேஸ்வரனை தெரிஞ்சுட்டா அவர் மோட்சத்தை கொடுக்குறார். ஹிரண்யகர்ப்பனுக்கும் அப்பேற்பட்ட சக்தி இருக்குது, அவரும் கொடுக்கக்கூடாதா மோட்சத்தை அப்படின்னு கேட்டால், ஸ்ருதியே என்ன சொல்கிறதுன்னு கேட்டால், ஞானத்தினால் முக்தி சொல்லும்போது அந்த ஞான விஷயம் பரமேஸ்வரன் உத்தரத்தான் ஆக முடியும், வேறு யாரும் இருக்க முடியாது அப்படிங்கிறத காண்பிக்கிறதான். அது எங்கே காமிக்கிறதுனா, யதா சர்மவத் ஆகாசம் வேஷ்டயிஷ்யந்தி மானவாக ததா சிவம் அவிஜ்ஞாய துக்கஸ்யாந்தோ பவிஷ்யதி இது ஸ்ரவணா. ஸ்வேதாஸ்வதரத்துலையும் வருது. ததா தேவம் அவிஜ்ஞாயன்னு ஒரு பாடம் இருக்குது. அதாவது இது நடந்தால் இது நடக்கலாம், இல்லைன்னா இதுவும் முடியாது, இது முடியாட்டா இதுவும் முடியாது. என்ன சொல்கிறான்? யதா சர்மவத்து ஆகாசம் வேஷ்டயிஷ்யந்தி மானவாக. இந்த ஆகாசம் இருக்குது, அப்படியே பறந்து விரிஞ்சு கிடக்கோ இல்லையோ, இதை பாயை சுருட்டுற மாதிரி ஒருத்தன் பாயினா சர்மான்னு கொடுத்துருக்கார். அந்த காலத்து சர்மாவை விரிச்சுண்டு இது பண்ணுறதுனாலே அதை போர்ச்ச சுருட்டி எடுத்துன்னு போயிடுவான். அந்த மாதிரி ஆகாசத்தை சுருட்டி எடுத்துன்னு போயிடுவான் மனுஷன் அப்படின்னு நடக்குமா? நடக்கவே முடியாது இல்லையா? ஆகாசத்தை தான் போகிற சமயத்தில் அந்த இடத்த இருந்த அந்த ஆகாசத்தை சுருட்டி எடுத்துன்னு போயிட்டான் அப்படின்னு இதுவரையில் கேள்விப்பட்டதே இல்லை. அது முடியாதுன்னு தெரியும். அதே மாதிரி தான் சிவம் அவிஜ்ஞாய துக்கஸ்யாந்தோ பவிஷ்யதி அப்படிங்கிறது.
சிவனை பற்றின ஞானம் வராமலேயே இவன் துக்கத்தை தாண்டிட்டான், முக்தியை அடைந்தான் அப்படிங்கிறது முடியவே முடியாதுன்னு சொல்லி. ஆக முக்தி சாதன ஞான விஷயத்துவம் அப்படிங்கிறது இது பரமேஸ்வர லிங்கம். இது ஹிரண்யகர்ப்பனுக்கு பொருந்தாது. ஆக இந்த இடத்துல ஹிரண்யகர்ப்பனை எடுத்துக்க முடியாது. அப்போ ஒன்றும் கேட்டான், நீங்கள் எடுக்க முடியாது எடுக்க முடியாதுங்கிறீர்கள், ஆனால் ஸ்ருதி ஹிரண்யகர்ப்பனுக்கு தான் இத்தனையும் சொல்லி வச்சுருக்கு. ஏன்னா உபக்கிரமத்தில் பிரஜாபதினு ஆரம்பிச்சிருக்கு, பிரஜாபதியை சொல்லக்கூடிய மந்திரங்களெல்லாம் நடுப்புற சேர்த்து விட்டுருக்கு, உபசம்ஹாரத்துலேயும் பிரஜாபதியை சொல்கிறது. அப்போ ஹிரண்யகர்ப்பனை இல்லைன்னு எப்படி சொல்கிறது? அதுவே ஹிரண்யகர்ப்ப இத்தியஷ்டவு அப்படின்னு சொல்லியிருக்கே. அது ஹிரண்யகர்ப்பன்னே நேர வாயால் சொல்லும்போது ஹிரண்யகர்ப்பன்னா ஹிரண்யகர்ப்பன் இல்லை அப்படின்னு எப்படி சொல்ல முடியும் அப்படின்னு கேட்பான். அதுக்கு சொல்கிறார், இந்த கேள்வி துர்பலம். இதுக்கு ரொம்ப சுலபமாக பதில் சொல்லிட முடியும். அனுபபத்தியா பிரஜாபதி தாத்ரு சப்தௌ ஹிரண்யகர்ப்பம் விஹாய பிரஜானாம் பசூனாம் பதிம் ஜகத்தாரகம் பரமேஸ்வரமேவ பிரதிபாதயதா. பிரஜாபதி சப்தம் இருக்குது, தாத்தா தாத்தா யதாபூர்வம் அகல்பயத்து அப்படின்னு சொல்லி தாத்ருபதம் இருக்குது. இந்த ரெண்டு சப்தமும் ஹிரண்யகர்ப்பனை இங்கே சொல்ல வேண்டிய அவசியமில்லை. பிரஜானாம் பதிஹி பிரஜாபதி அப்படிங்கிறது யௌகிகம், பிரஜைகள் தான் பசு. பசூனாம் பதிஹி அப்படிங்கிறது பரமேஸ்வரன் தானே, பசுபத்தின்னு அவருக்கு பேர் இருக்கே. அதனால் பசூனாம் பதிஹி அப்படிங்கிற அந்த பரமேஸ்வரனை பிரஜாபதி சப்தம் யௌகிகமாக தாராளமாக சொல்ல முடியும். தாத்தா அப்படிங்கிற சப்தமும் அவரை சொல்ல முடியும். இந்த இடத்துல விதாத்தாவும் சொல்கிறது உண்டு, தாத்தாவும் சொல்கிறது உண்டு. தாத்தா அப்படின்னு சொன்னால் டுதான் தாரண போஷண யோகோன்னு இருக்குது. தாரணம் பண்ணக்கூடியவர், ஜகத்தையே தாரணம் பண்ணிகிட்டுருக்கார். ஏஷ சேத்துரு விதிருத்திஹி ஏஷாம் லோகானாம் அசம்பேதாய அப்படின்னு சொல்கிறது. தாரணம் பண்ணிட்டு இருக்கக்கூடிய அந்த தத்துவம் பரமேஸ்வரனாக்கும். ஆக சகல ஜகத்தையும் தாரணம் பண்ணிட்டு இருக்கிறதுனால அவரை தாத்தாங்கிற சப்தத்தினால ஸ்ருதி சொல்லலாம். விதாத்தா அப்படிங்கிறது ஹிரண்யகர்ப்பனுக்கும் ஒரு பேர் இருக்குது, தாத்தாங்கிற பேரும் இல்லைன்னு சொல்ல முடியாது. ஆனால் இந்த சப்தம் ஹிரண்யகர்ப்பனுக்கு எப்படி பொருத்தமானதோ அதை விட ஜாஸ்தி பொருத்தமாக இருக்குது பரமேஸ்வரனுக்கு. அதனால் இந்த அனுவாகம் பூரா பல தர்மங்களை கொண்டு பரமேஸ்வரனை சொல்கிறதுன்னு சொன்னால் இந்த பிரஜாபதி தாத்தா அப்படிங்கிற இந்த பதத்தை வச்சுட்டு நீங்கள் எதிர்க்க முடியாது. ஏன்னா இந்த பதங்கள்லாம் பரமேஸ்வரனுக்கு ரொம்ப சுலபமாக சேர்ந்து வந்துடும். அதுக்கப்புறம் அத்புதோ ஹிரண்யகர்ப்ப இத்தியஷ்டவு அப்படின்னு சொல்லி அந்த இதெல்லாம் சேர்த்துக்கணும்னு சொல்லியிருக்கேன்னா, அந்த சேர்த்துக்கக்கூடிய மந்திரங்கள்லையும் பரமேஸ்வர ஏவ பிரதிபாத்தியா அப்படின்னு ய ஈஷே அஸ்ய த்விபதச்சதுஷ்பதா அப்படின்னு அந்த ஹிரண்யகர்ப்ப இத்தியஷ்டவு மந்திரங்களில் வருது. ஹிரண்யகர்ப்ப சமவர்த்ததாகிரேங்கிற மந்திரத்தில் ய ஈஷே அஸ்ய த்விபதச்சதுஷ்பதா. த்விபதா ஈஷே, சதுஷ்பதா ஈஷே. ஈஷேனா ஈஷ்டேன்னு அர்த்தம். இங்கே ரெண்டு கால் உள்ளவர்களுக்கெல்லாம் ஈஸ்வரனாக இருக்கிறார். நாலு கால் உள்ள பிராணிகளுக்கு, ரெண்டு கால் உள்ள பிராணினா மனுஷன், மனுஷனுக்கெல்லாம் ஈஸ்வரனாக இருக்கார். அதே மாதிரி நாலு கால் பிராணிகளுக்கும் ஈஸ்வரனாக இருக்கார் அப்படின்னு சொன்னால் பசுபதிங்கிறது தெரியுது. ஆதித்ய வர்ணம் தமச பரஸ்தாத் அப்படின்னு சொல்கிறது. அதாவது ஆதித்ய வர்ணம் அப்படின்னு சொன்னாக்க அப்படி பிரகாசமானவர், பிரகாசமாக இருக்கக்கூடியவர், சூரியனை போல் அதுக்கு அதை விட ஜாஸ்தி பிரகாசம். தமச பரஸ்தாத்னா தமசுங்கிறது அந்த பிரகிருத்தியை எடுத்துட்டோன்னா அந்த பிரகிருதிக்கு அப்பாற்பட்டவர் அப்படின்னு கிடைக்கிறது. அதனால் என்ன ஆச்சு, இந்த ரெண்டு மந்திரங்கள்லேயும் நமக்கு என்ன கிடைச்சதுன்னு சொன்னால் விஸ்வேஸ்வரத்துவ விஸ்வாதீதத்துவ அப்படிங்கிற குணத்வயம் கிடைக்கிறது. யைஷே அஸ்ய த்விபதச்சதுஷ்பதாங்கிற மந்திரத்தில் எல்லா மனிதர்களுக்கும் எல்லா பிராணிகளுக்கும் அவரே ஈஸ்வரனாக இருக்கார் அப்படின்னு சொன்னதுனாலே விஸ்வேஸ்வரத்துவம் அப்படிங்கிற குணம் கிடைச்சது. எல்லாத்துக்கும் ஆதிபதியாக இருக்கார்.
ஆதித்யவர்ணம் தமசப்பரஸ்தாத் அப்படின்னு சொன்னதுனாலே, அந்த பிரகிருத்தியை தாண்டி இருப்பவர் அப்படின்னு சொன்னதுனால விஸ்வாதீதத்துவம்னு ஒரு தர்மம் கிடச்சிது. இது ரெண்டுமே ஹிரண்யகர்ப்பனுக்கு வராது. ஆக இந்த இடத்துல ஹிரண்யகர்ப்பனை எடுத்துக்க முடியாது. ததா ஜகத்காரணத்வாதினா பிரஜாபதி சப்தவாச்சிய பரமேஸ்வரா ந ஹிரண்யகர்ப்பா. ஆக இந்த அனுவாகத்தை பூரா எடுத்துட்டோன்னா அதில் ஜெகத்காரணமாக சொல்லப்பட்டது பரமேஸ்வரனே தான், வேறு யாரும் இல்லை, ஹிரண்யகர்ப்பன் இல்லை அப்படின்னு முதல் சூத்திரத்தில் தீர்மானம் பண்ணார். அப்போது ஒருத்தனுக்கு கேள்வி வருது. அவன் என்ன கேட்குறான், ஏன் இந்த ஹிரண்யகர்ப்பா தாத்தா இதெல்லாம் பரமேஸ்வரனுக்கே பேருன்னு சொல்லக்கூடாது? இந்த ஹிரண்யகர்ப்பங்கிறது வேறேன்னு சொல்லிட்டு பரமேஸ்வரங்கிறது வேறேங்கிறத ஒத்துண்டு இங்கே சொல்லப்பட்டது பரமேஸ்வரன் தான், ஆனால் ஹிரண்யகர்ப்பன் இல்லை அப்படின்னு நீங்கள் சொல்ல வேண்டிய நிர்பந்தம் என்ன? ஹிரண்யகர்ப்பன்னு ஒருத்தனை தனியாக ஏற்றுக்க வேண்டிய அவசியம் என்ன? பரமேஸ்வரனை தான் ஹிரண்யகர்ப்பன்னு சொல்லியிருக்கு. எல்லாம் அந்த பரமேஸ்வரா ஹிரண்யகர்ப்பா தாத்தா எல்லாத்தையும் ஒரே பரியாயமாக போட்டுற வேண்டியதானே அப்படின்னு ஒரு கேள்வி. இந்த கேள்விக்கு பதில் சொல்கிறார். இந்த கேள்வியில் அவனுடைய தாத்பரியம் என்னன்னு சொன்னால், அப்படி சொன்னால் நம்ம ஒன்றும் மாற்றவே வேண்டாம். ஜெகத்காரணத்துவம் சொல்லியிருக்கா, ஹிரண்யகர்ப்பன் சொல்லியிருக்கா, ஆமாம் ஹிரண்யகர்ப்பன் சொல்லியிருக்கு, அப்போ அதிவியாப்தி இல்லையா? ஹிரண்யகர்ப்பனுங்கிறது பரமேஸ்வரனுடைய பேருப்பா, பரமேஸ்வரனே தான் ஹிரண்யகர்ப்பன், அதனால் சொல்லலாமே ஜெகத்காரணத்துவம் அப்படின்னு சுலபமாக கொண்டு போகலாமேன்னு பார்த்தா. அதுக்கு சொல்கிறார், இல்லை பேதவ்யபதேசாச்ச. இதே மகோபனிஷத் மகாநாராயண உபனிஷத்திலே ஹிரண்யகர்ப்பன் பரமேஸ்வரனிடத்திலே அவரிடத்திலேருந்து உண்டானவர் அப்படின்னு நிரூபணம் பண்ணியிருக்கு. அப்போ எப்படி ரெண்டையும் உண்ணா சொல்ல முடியும்? பரமேஸ்வர ஹிரண்யகர்ப்பயோகோ பேதோ வியபதிஷ்யதே காரணத்வேன காரியத்வேன ச. பரமேஸ்வரனை காரணமாகவும் ஹிரண்யகர்ப்பன் அவரிடத்திலேருந்து உண்டான காரியமாகவும் நிரூபணம் பண்ணப்பட்டிருக்கு. எங்கே? யோ தேவானாம் பிரதமம் புரஸ்தாத் விஸ்வாதிகோ ருத்ரோ மகர்ஷி ஹிரண்யகர்ப்பம் பஷ்யத ஜாயமானம் சனோ தேவ சுபயா ஸ்மிருத்யா சஞ்சுனக்து. தேவானாம் பிரதமம், தேவதைகளுக்குள்ள சிரேஷ்டர், அக்ரகண்யராக இருக்கார். புரஸ்தாத், ரொம்ப எல்லாருக்கும் முன்னாடி பிறந்தவர். ஹிரண்யகர்ப்பம், அது அவர் தான் ஹிரண்யகர்ப்பர் பிறந்தவர். ஹிரண்யகர்ப்பம் பஷ்யத ஜாயமானம், உலகமே உண்டாகிறதுக்கு முன்னாடி அவர் உண்டாயிருக்கார் அப்படின்னு சொல்கிறது. ஆக ஹிரண்யகர்ப்பனை காரியமாகவும் அந்த ஹிரண்யகர்ப்பனை உண்டாக்கக்கூடிய காரணமாக பரமேஸ்வரனையும் அந்த மந்திரங்கள் நிரூபணம் பண்ணத்தினாலே ஹிரண்யகர்ப்பனும் அந்த பரமேஸ்வரனும் ஒன்று தான் அப்படின்னு சொல்ல வழியில்லை. ஆகையால் நான் சொன்னது கரெக்டு, இந்த மந்திரங்கள்லாம் பரமேஸ்வரனைத்தான் சொல்கிறது, ஹிரண்யகர்ப்பனை இல்லை அப்படின்னு தாராளமாக சொல்லலாம். இதுக்கு மேலே மூணாவது ஒரு சூத்திரம் வருது. மறுபடியும் ஒரு சங்கை, காமாச்ச நானுமானாபேக்ஷான்னு அதுக்காக சூத்திரம் பண்ணாராம். என்ன இங்கே சங்கை வந்தது? இந்த இடத்துல ஒரு வேடிக்கை. புனராசங்கியாக, இவ்வளோதான் அவதாரிக்கு ஸ்ரீகண்ட பாஷ்யத்தில். புனராசங்கியாகனா என்ன ஆசங்கைன்னு சொல்ல வேண்டாமோ? இதே ஏற்கனவே சொன்ன அதே ஆசங்கை தானா இது, இல்லை வேறையா? ஒன்றுமே சொல்லாமல் மறுபடியும் ஒரு ஆசங்கை வருது. அதனால் அந்த ஆசங்கைக்கு பதில் சொல்கிறதுக்காக காமாச்ச நானுமானாபேக்ஷா அப்படின்னு இந்த சூத்திரம் வந்தது அப்படின்னார். அப்போது என்ன வச்சுக்கிறது? அப்போ ஏற்கனவே சொன்ன அதே ஆசங்கை தான் இங்கேயும் வருதுங்கிறார், புனராசங்கியான். அதனால தான் அப்படி சுருக்கமாக சொல்லிவிட்டார். அதே ஆசங்கையை மறுபடியும் பண்ணி அதுக்கு பதில் சொல்கிறார். ஒரு ஆசங்கைக்கு பதில் சொன்னதுக்கு பிறகு அதே ஆசங்கைக்கு மறுபடியும் சூத்திரம் பண்ணி பதில் சொல்ல வேண்டிய அவசியம் இருக்கா அப்படின்னு இன்னும் ஒன்று வரும். அதனால் கொஞ்சம் அதிக சங்கை சொல்லணும். ஏற்கனவே உள்ள சங்கையை போன சூத்திரத்தினாலே சமாதானம் பண்ணி முடிக்க முடியாத ஒரு ஆசங்கையை கிளப்பி விட்டு
அதுக்கு பதில் சொல்லக்கூடியதாக இந்த சூத்திரம் அமையணும். அதுக்கு தான் இந்த சூத்திரம் வருது. நம்ம சூத்திரத்தை பார்த்த உடனே இந்த நமக்கு புரிஞ்சு போயிடும் இது என்னன்னு. வேதத்தில் நிறைய இடத்துல பிரஜாபதி ரகாமயத்தை பிரஜாசிருஜேதி அப்படின்னு ஆரம்பித்து பிரஜாபதி ஜகத்தை சிருஷ்டி பண்ணினார்னு நிறைய இடத்துல வருது. பிரஜாபதி ரகாமயத்தை பிரஜாசிருஜேதி அவர் தான் சங்கல்பம் பண்ணுறாராம். அகம் பிரஜாக சிருஜேய அப்படின்னு, நான் பிரஜைகளை சிருஷ்டி செய்ய வேண்டும் அப்படின்னு அவளுக்கு சங்கல்பம் பண்ணுறார். அப்படி ஒரு சங்கல்பம் வந்த உடனே மேற்கொண்டவரெல்லாம் பண்ணுறார், சிருஷ்டி பண்ணுறார். அப்படிங்கிறது ஜெகத் சிருஷ்டவு ஹிரண்ய கர்ப்பஸ்ய சங்கல்ப ஸ்ரூயது. என்ன சங்கைனா, பிரஜாபதி ஜகத்தை சிருஷ்டி பண்ணுறேன்னு சங்கல்பம் பண்ணி சிருஷ்டி பண்ணுறார் அப்படின்னு வருது. இந்த இடத்துல பரமாத்மாங்கிற அர்த்தத்தில் நம்ம எடுத்துக்க முடியாது. ஆக ஜகத்தை சிருஷ்டி பண்ணுறதுக்கு ஒரு அதிகாரம் பிரஜாபதிக்கு இருக்குது அப்படிங்கிறது ஒத்துண்டாகணும். அப்படி இருக்கிறச்சே ஏன் அந்த பரமேஸ்வரனைத்தான் இங்கே எடுத்துக்கணும்னு நிர்பந்தப்படுத்தணும்? ஹிரண்ய கர்ப்பனையே எடுத்து விடலாமே, அவரும் தான் ஜெகத்தை சிருஷ்டி பண்ணக்கூடியவராக இருக்கார் அப்படின்னு எடுத்துக்கப்படாதா? இந்த அனுவாக்கத்தில் ஹிரண்ய கர்ப்பனை பற்றி தான் சொல்கிறது அப்படின்னு அந்த பிரஜாபதி ஹிரண்ய கர்ப்பா இத்தியாதி சப்தங்களை வச்சு நாம் தீர்மானம் பண்ணலாமே. நான் பரமேஸ்வரனை ஜெகத்காரணம் இல்லைன்னு சொல்ல வரல, இவருக்கு மேலே பெரிய ஜெகத்காரணமாக அவர் விட்டு போட்டோம். ஆனால் இங்கே சொன்ன ஜெகத்காரணமாக சொல்லப்பட்டவர் இந்த பரமேஸ்வரனாக இருக்கணும்னு என்ன அவசியம்? இந்த ஹிரண்ய கர்ப்பனையே வச்சுக்கலாமேன்னு இந்த சந்தேகம். அதுக்கு தான் காமாச்சன்னு சொன்னாராம். இந்த இடத்துல காமஹானா என்னன்னு கேட்டால் அகாமயத்தான்னு வருதோ இல்லையோ, சங்கல்பிச்சாருங்கிறது தான் அர்த்தம். ஆசைப்பட்டார் அப்படின்னு அர்த்தம் வச்சுக்கிறத விட சங்கல்பம் பண்ணார்னு அர்த்தம். இந்த மாதிரி பண்ணணும்னு அவருக்கு மனசுனா நம்ம மனசு மாதிரி நம்ம சொல்கிறோம். அவருக்கு ஒரு சங்கல்பம் ஏற்பட்டது. ஒரு இடத்துல தன் மனோகுருத்தானும் கூட இருக்குது. இந்த மாதிரி சங்கல்பிக்கணுமே, அதுக்கு மனசு வேணுமே அப்படின்னு சொல்லி மனசை சிருஷ்டி பண்ணாராம். அவர் என்ன பிருகதாரண்யத்தில் வருது, தன் மனோகுருத்தன். ஆஹா, இந்த காமஹான அவருடைய சங்கல்பம். இந்த சங்கல்பம் எங்கெல்லாம் சொல்லப்பட்டிருக்கோ அங்கெல்லாம் பிரஜாபதினு பேர் இருந்தாலும் ஹிரண்ய கர்ப்பன்னு இருந்தாலும் பரமேஸ்வரனை தான் எடுத்துண்டாகணும். ஏன் அப்படி